இப்போது 18 வயசு அல்ல 58 வயசானாலும் நீங்கள் வாக்காளரா இல்லையா என்பது நீங்கள் தீர்மானிக்க முடியாது, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தான் தீர்மானிப்பார்கள் என்பது தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இதனுடைய விளைவு என்னென்னா, பிஜேபிக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்களோ, மத்திய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்களோ, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்கள் அல்லது இவர்களால் பாதிக்கப்பட்ட பழங்குடியினர், தலித் மக்கள், இந்த எந்தெந்த பிரிவினருக்கு எதிராகவெல்லாம் ஒன்றிய பிஜேபி ஆட்சியாளர்கள் செயல்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் வாக்களிக்கிற உரிமையிலிருந்தே, பட்டியலிலிருந்தே அவர்களை நீக்குவதன் மூலமாக தனக்கு வாக்களிப்பவர்களை மட்டுமே கொண்டு ஒரு தேர்தலை போலியாக நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தத்துடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது நேர்மையாகவும் அனைத்து மக்களுடைய வயது வந்த அனைவருடைய வாக்குரிமையையும் பாதுகாக்கத்தக்க வகையிலையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் செயல்பட வேண்டும். பீகாரிலே நடந்தது மற்ற மாநிலங்களிலும் நடந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் தான் நாங்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். அப்படி ஒரு அரசியல் கட்சி இந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டும் பொழுது அதை பார்த்து தேர்தல் ஆணையம் அதை திருத்தி விடலாம், பெரிய தவறில்லை. ஆனால் அவர்கள் அதை திருத்தவும் மறுக்கிறார்கள். பீகாரிலே நடைபெற்ற அந்த சிறப்பு திருத்தப்பட்டிய பணியிலே உள்ள குறைபாடுகளை காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக அரசாங்கத்திடமும் தேர்தல் ஆணையத்திடம் பட்டியலிட்டு அதை புகாராக கொடுத்த பிறகும் அதை சரி செய்யும் முயற்சியில் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் நாம் பார்த்து வருகிறது. அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதனால தான் நாம் எதிர்க்கிறோம். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி இருக்கிறது. இது பற்றி நாங்கள் திட்டமிடுவோம், கூடுவோம், பேசுவோம், திட்டமிடுவோம். ஏன்னா இது உயிர், ஜனநாயகத்தின் உயிர். இது இங்கே சிதைத்து விடக்கூடாது. எப்படி நாடாளுமன்றங்களை மறுவரை செய்யணும்னு சொல்லிட்டு சிதைக்கிறார்களோ அங்கேயே ஒரு நோக்கம் இருக்குது. அவர்கள் வெற்றி பெறுவதற்கான நோக்கம், தங்கள் கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்கள் நாடாளுமன்றத்துக்கே வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம். அதுபோல் தான் இதிலே அவர்களுக்கு நோக்கம் இருக்குது. அது குஜராத்தில் வெளிப்பட்டது, பீகாரில் வெளிப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அதுபோல் முயற்சிகள் மேற்கொள்வார்கள், கேரளத்திலும் அந்த முயற்சியை மேற்கொள்வார்கள். எங்கள் கூட்டணி விழிப்பாக இருக்கிறது, அரசியலாக இருக்கிறது. அதைவிட தமிழக மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், அரசியலாக இருக்கிறார்கள். இங்கே அது இந்த நீங்கள் வட மாநிலங்களில் விளையாடுகிற அந்த அரசியல் விளையாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது. தோல்வியை தான் அவர்கள் சந்திப்பார்கள்.